பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு சொல்லி இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணினவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எப்படி விடுதலைன்னு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஆவியானவருடைய விடுதலை குறித்து பார்க்க போகிறோம். அதுதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை சொல்லுகிறது. கவனித்து பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்னைக்கு இந்த பாவம் சாபத்தை பார்த்தோம். ஆனா இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த வழியில போனா பாவம், இது சாபம்னு சொல்லி அறிந்து கொள்ள யார் தெரியுமா நமக்கு முக்கியமான ஒரு ஐடென்டிபிகேஷன்? ஆவியானவர். இதோ மகனே, இந்த இடத்துக்குள்ள போகாத, அதிக நேரம் பேசாத, இத வாங்காத, இத செய்யாதன்னு சொல்லி பாவத்துக்குள்ள விழுந்து போகாதபடிக்கு முன்னெச்சரிக்கையாய் நம்மை அலர்ட்னஸ் கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். யார் அந்த ஆவியானவர்? இயேசு கிறிஸ்து தான். கர்த்தரே ஆவியானவர். அப்படி இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலையும் உண்டு. எந்த இடத்துலயும்